தனக்குள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அவர்களை கருதின நாளிதுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. முன்னுரை. இறைவனில் நிலைத்து இறையன்பை சுவைத்து இறை விசுவாசத்தில் உயர்ந்து வாழ்ந்த புனித வனத்து சின்னப்பரின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பணம், பெயர், புகழ், செல்வங்கள் என அமைதியில்லா வாழ்வை நோக்கி நகர்கிறது இவ்வுலக வாழ்வு. சகோதர சகோதரிகளின் இன்னல்களில் உதவிக்கரம் நீட்ட தயங்குகின்றோம். பிறர் துயரத்தினை கண்டு இறங்க நம் மனம் மறுக்கின்றது. நாம் வாழும் இவ்வுலக வாழ்வு நிலையானதா? சிந்திப்போம். அன்று வனத்தில் பல ஆண்டுகள் இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்த, இறைவனால் உணவு கிடைக்கப்பெற்று ஜெபத்தில் தம் வாழ்வை அர்ப்பணித்த புனித வனத்து சின்னப்பரை போல நாமும் இறை விசுவாசத்தில் நிலைத்து வாழ்வோம். நம் கண்கள் பிறருக்காய் இறங்கட்டும். நமது மொழி பிறர் வாழ்வை உயர்த்தட்டும். நமது கரங்கள் பிறருக்கு உதவிகளை வழங்கட்டும். நமது கால்கள் இறை பாதையில் நடக்கட்டும். இறைவனோடு ஒன்றிணைந்த வாழ்வு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
போக்குபவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 மன்றாடுவோமாக. இறைவா, உமது கொடையாள் புனித வனத்து சின்னப்பரை ஏழ்மையும் தாழ்மையும் நிறைந்த கிறிஸ்துவை இறுதி வரை பின்பற்றினார். அதனால் அவருடைய பரிந்துரையால் எங்கள் அழைத்தலில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நடந்து மகனில் முன்னிறுத்தியுள்ள அந்த நிறைவை வந்தடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை, லிசித்ரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிசித்ராவில் திமோத்தியு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தியோ லிசித்ராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவிலும் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா, கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தீனியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியார் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலைவான்கள் நீரோடை தேடும் எங்கள் இதயம் இறைவனை நாடும். உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும்.
நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும். Alleluia, 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 Alleluia. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 15 சொற்றொடர்கள் 18 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனோடும் இயற்கையோடும் இணைந்த வாழ்வு வாழ்ந்த புனித வனத்து சின்னப்பர். கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழா வாழ்த்துக்களை இங்கு பீடத்தில் இருக்கக்கூடிய தந்தையர்களின் பெயரால் தெரிவித்து மகிழ்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். கைத்தட்டி நமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தி ஹிந்து தமிழ் நாளிதழில் ஒரு செய்தி ஒன்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் என்ற அந்த பகுதியிலே கடந்த 10 மாதங்களில் ஏறக்குறைய 111 1.5 வயதை தாண்டாத பச்சிளம் குழந்தைகள் மாண்டு போகிறார்கள். அடுத்தடுத்து ஒட்டுமொத்த ஊரும் மிகவும் சோகத்திற்கு உள்ளாகிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லையே என்று இறந்து போன அந்த பிஞ்சு உடல்களை மீண்டும் ஒரு முறை உடல் கூராய்வு செய்கிறார்கள். செய்தபோது அங்கிருந்த அந்த மருத்துவ கூட்டமைப்புக்கு, மருத்துவர்கள் அடங்கிய அந்த கூட்டத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய உணவு குழாயில் நஞ்சு கலந்திருக்கிறது. 1.5 வயது குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு
தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவும் நிச்சயமாக இப்போ சென்றிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய உணவு குழாயில் நஞ்சு கலந்திருக்கும்? அடுத்ததாக அந்த குழந்தைகளுடைய தாயார்களை எல்லாம் சோதித்து பார்க்கிறார்கள். அந்த குழந்தைகள் பருகிய அந்த தாய்ப்பாலையும் சோதித்து பார்க்கிறார்கள். மற்றொரு அதிர்ச்சி, அந்த தாய்ப்பாலில் நஞ்சு கலந்திருக்கிறது. இந்த உலகத்திலேயே மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது என்றால் அது தாய்ப்பால் தான். ஆனால் அதில் எப்படி நஞ்சு கலந்திருக்கும்? அடுத்த கட்டமாக அந்த தாயார்கள் உண்ட உணவை சோதித்து பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த உணவில் நஞ்சு கலந்திருக்கிறது. நாம் உண்ணக்கூடிய உணவும் கூட பெரும்பாலான நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. காரணம் என்னவென்றால், நாம் விவசாயத்திற்கு இப்பொழுது அந்த நிலங்களிலே கொட்டக்கூடிய எல்லா விதமான பொட்டாசியமாக இருக்கலாம், சல்ஃபேட்டாக இருக்கலாம், அல்லது அம்மோனியாவாக இருக்கலாம், அல்லது எந்த வகையான யூரியா உரங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்துமே நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். ஆனாலும் கூட அதிக விளைச்சலுக்காக, அதிக லாபம் ஈட்டுவதற்காக பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய பின்னணியில் எல்லா விதமான குப்பைகளும் இன்று நமது நிலங்களிலே கொட்டப்பட்டு நமது மண்ணானது மலடாக்கி கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே நாம் பள்ளி படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பார்த்து ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் பெற்றோர்கள் கூட அந்த பிள்ளைகள் அறிவு கூர்மையற்றவர்களாக இருக்கும் பொழுது என்ன சொல்லி திட்டுவாங்க? தலையில் களிமண் இருக்கா, மண்டையில் மண்ணாக இருக்குது, மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிட வேண்டாம், நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கு திரும்பக்கூடியவர்கள். அடிப்படையில் மண்ணுக்கும் அறிவு இருக்கிறது. அதனால்தான் மண்ணானது இறந்து போன ஒரு உடலை அதில் போட்டால் உரமாக்குகிறது, அதே உயிருள்ள ஒரு விதையை போட்டால் அதை மரமாக்குகிறது. அடிப்படையில் மண்ணுக்கும் அறிவு இருக்கிறது என்பதையும் ஒருபோது மறந்து விடாதீர்கள். ஆகவே இனி ஒரு முறை குழந்தையை திட்டும் பொழுது, இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எனது வார்த்தையை நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருக்கின்ற பொழுது இயற்கைக்கும் நமக்கும் இடையான பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் 5 பூதங்களையுமே நாம் முற்றிலுமாக குலைத்து விட்டோம், முற்றிலுமாக அதனுடைய தன்மையை இழக்க செய்து விட்டோம். இங்கு இருக்கக்கூடிய 50 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள், ஊரணிகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளை கேட்டு பாருங்கள், அது குழந்தைகளையும் நிச்சயமாக குளங்களையும் பார்த்திருக்க மாட்டார்கள், ஊரணிகளையும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆங்கில மருத்துவத்தில் இப்பொழுதெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து விட்டு குடிக்க வேண்டும் என்று. அடிப்படையில் ஊரனுடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? ஊரணி இயல்பிலேயே பகல் நேரத்தில் அந்த வெப்பத்தினுடைய தன்மையினால் அந்த தண்ணீரை கொதிக்க வைத்து சூடாக்கி வைத்துவிட்டு இரவு நேரத்திலே அதை குளிர்ச்சிப்படுத்தி காலையிலே அந்த நீரை பருகும் பொழுது நமது உடலுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் ஏற்படுத்தும் என்பதுதான் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற சான்று. ஆனால் இன்று ஊரணிகளெல்லாம் முற்றிலுமாக அழிந்து விட்டது. குளங்களெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய கட்டடங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய தலங்களாக மாறிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் இன்றும் கூட இந்த வனத்து சின்னப்பர் தேவைப்படுகிறார். ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்து நாட்டில் வாழ்ந்த ஒருவரை இன்று நீங்களும் நானும் இந்த சுப்பிரமணியபுரத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், அவருக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் இடையேயான ஒரு ஆழமான உறவு, அந்த உறவின் காரணமாகத்தான் இன்று நீங்களும் நானும் இந்த ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான புனிதரை பற்றி. இன்று நாம் மகிழ்ச்சியாக ஒரு சுதந்திரத்தோடு இறைவனை எல்லாம் போற்றி கொண்டிருக்கிறோமே, இந்த சூழல் 3ஆம் நூற்றாண்டிலே கிடையாது. அவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? எங்கேயாவது ஒளிந்து கொண்டுதான் இந்த இயேசுவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர்களெல்லாம் மனித மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள் என்று. காரணம், இயேசு சொன்னார் அல்லவா, எனது உடலை உண்ணுங்கள், எனது இரத்தத்தை பருகுங்கள் என்று. இந்த வார்த்தையினுடைய உள்ளர்த்தத்தை அங்கிருந்த மனிதர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அங்கிருந்த மனிதர்கள் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், இந்த கிறிஸ்தவர்கள் வித்தியாசமானவர்கள். காரணம், இவர்கள் மனிதர்களை உண்ணக்கூடியவர்கள், சதையை உண்கிறேன், இரத்தத்தை குடிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் என்று இந்த கிறிஸ்தவர்கள் மீது குற்றம் சாட்டி அவர்களை கொல்வதற்கான வழியை தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில்தான் வலேரியன் என்ற அந்த அரசனும் சரி, திபேரியன் என்ற அந்த அரசனும் சரி, கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிகவும் கொடுமையாக தாக்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை. இந்த சூழலில் தான் இப்பொழுது இந்த வனத்து சின்னப்பர் மிகவும் செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் என் இயேசுவை நான் எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக எனது சொத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு இயேசு மட்டும் போதும் என்று காட்டுக்கு செல்கிறார். அங்கு இயற்கையோடு ஒரு இணைந்த வாழ்வு வாழ்கிறார். நிச்சயமாக இயற்கை எப்பொழுதுமே மனிதனை ஒருபோதும் கைவிடாது என்பதற்கு இந்த புனிதர் மிகச்சிறந்த உதாரணம். காரணம் என்னவென்றால், அவர் மிகப்பெரிய அடுக்கு மாடியிலும் கட்டிடங்களிலே வாழவில்லை. அவர் சாதாரண ஒரு குகையில் தான் வாழ்கிறார்.
அந்த குகையில் வாழ்ந்தவருக்கு எல்லாமே அங்கேயே கிடைத்தது. காரணம், அவர் இறைவனுடைய பராமரிப்பை நம்பினார். இறைவன் எனக்கு தேவையானதை கொடுப்பார் என்று நம்பினார். அதனால்தான் காகம் நாள்தோறும் வந்து அவருக்கு உணவு கொடுத்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல அவர் இறந்த அந்த தருணத்திலும் கூட யார் அவரை அடக்கம் செய்தார்கள் என்று அறிவீர்களா? 2 சிங்கங்கள். அடிப்படையில் மிகவும் கொடுமையான விலங்கு அல்லது கொடிய விலங்கு என்றால் அதை சிங்கம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த சிங்கமும் கூட நிச்சயமாக சொல்லப்பட்ட வரலாற்றை காட்டிலும் சொல்லப்படாத வரலாறுகள் 1000 இருக்கும். அவை அனைத்தையுமே புனித ஜெரோம் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தான் அறிந்தவற்றை, இறைவனுடைய தூண்டுதலால் எழுதியவற்றை மட்டும்தான், அறிந்தவற்றை மட்டும்தான் இந்த ஜெரோம் குறிப்பாக வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிய செய்கிறார். ஆனால் அவற்றை தாண்டி நிச்சயமாக காட்டில் வாழ்ந்தவருக்கு ஏராளமான உறவுகள் இருக்கும். மனித உறவுகள் அல்ல அன்பிற்குரியவர்களே, அந்த இயற்கை, விலங்குகள், பறவைகளோடு அவருக்கு இணக்கமான ஒரு உறவு இருந்தது என்பது எழுதப்படாத வரலாறு. அதனால்தான் அந்த கொடிய 2 விலங்குகளும் இறந்த பின்பு அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு புனித வனத்து அந்தோணியாருக்கு உதவியதாக நாம் வரலாற்றை வாசிக்கின்றோம். இன்று எண்ணி பாருங்களேன், பல நேரங்களிலே நாம் செய்தித்தாள்களை வாசித்திருப்போமே, யானைகள் ஊருக்குள் வந்துவிட்டது, யானை அல்லது சிறுத்தை இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அச்சுறுத்துகிறது என்று. யார் அச்சுறுத்துகிறார்கள் அந்த விலங்குகளை? மனிதர்கள் காட்டை வீடாக்கிய காரணத்தினால் இன்று அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் தாங்கள் வாழ்ந்த வாழ்விடத்தை தேடி வருகிறது. யானையினுடைய சிறப்பு பண்பு என்ன தெரியுமா? அது தான் எந்த இடத்தில் சென்றதோ அந்த இடத்தில் மீண்டும் பயணிக்கக்கூடிய அதீத அறிவை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே மனிதன் தனது மிகப்பெரிய சுயநலத்தின் காரணமாக இந்த இயற்கையை எந்த அளவிற்கு தனக்கு உரியதாக மாற்றிக்கொள்ள முடியுமோ, தனது சுயநலத்திற்காக எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் நினைத்து பாருங்கள். காலையில் 2 இட்லி, இரவில் 2 இட்லி, மதிய நேரத்தில் உப்பு புளி இல்லாத குறைந்த அளவு சாப்பாடு. இந்த உணவை உண்ணக்கூடிய அந்த மனிதர்கள், குறிப்பாக 2013ஆம் ஆண்டு செய்தித்தாள்களை வாசித்திருப்போம். மதுரையிலே நிறைய மலைகளையே காணவில்லை என்று இந்த வடிவேல் ஒரு ஜோக்கில் கிணத்தை காணாம் என்று சொல்வார் அல்லவா? அது அனைத்தும் நடந்தது அன்பிற்குரியவர்களே. அங்கு இருந்த ஏராளமான மலைகளை எல்லாம் கூறு போட்டு விட்டார்கள். இதன் வழியாக அரசிற்கு ஏறக்குறைய 16,000 கோடிக்கு மேலாக இழப்பு என்று அன்றைய நாளில் அப்பொழுது கலெக்டராக இருந்த சகாயம் தனது அறிக்கையிலே குறிப்பிட்டார். இது சொல்லப்பட்ட வரலாறு. இதை தாண்டி ஏராளமான மலைகளை நாமும் அறிந்திருப்போம். அவை அனைத்தும் காணாமல் போயிருப்பதை நிச்சயமாக கண்டிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சுயநலமக்க ஒரு உலகத்திலே இந்த வனத்து சின்னப்பர், எனக்காக எதுவும் வேண்டாம், என் இறைவனை தாண்டி எதுவும் வேண்டாம், இந்த இயற்கை இறைவனுடைய படைப்பின் மீது நான் நம்பிக்கை கொள்வேன், இந்த படைப்பின் வழியாக இறைவன் என்னை பராமரிப்பார் என்ற அதீத நம்பிக்கையை கொண்டிருந்தார் அல்லவா? அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று ஒரே நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் தனது லவ்தாத்தோ சி, இறைவா உமக்கே புகழ் என்ற ஒரு மடலை எழுதினார். அந்த மடலிலே ஏராளமான இயற்கை சார்ந்த கருத்துக்களையும் ஏழைகள் சார்ந்த கருத்துக்களையும் பகிர்ந்திருப்பார். அவர் இயற்கையும் ஏழைகளையும் ஒருபோதும் பிரித்து பார்ப்பதே கிடையாது. இன்று மனிதர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகமிக்க செல்வந்தர்கள் எல்லாம் இந்த ஏழைகளினுடைய நிலத்தை பறித்து கொண்டதால், அவர்களது இயற்கை வளங்களை சுரண்டியதால் அவர்கள் ஏழைகளானார்கள் என்று மிக தெள்ள தெளிவாக எந்த விதமான அச்சமுமின்றி ஒளிவு மறைவின்றி எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்திருப்பார். அதில் ஒரே ஒரு கருத்து மட்டும் என்னை எப்பொழுதெல்லாம் சுட்டுக்கொண்டே இருக்கும். இந்த கருத்து என்ன தெரியுமா? அவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். அன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் இன்று இந்த இயற்கை வளங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாளை உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு இந்த இயற்கை வளங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கடமை மட்டும் கிடையாது, மாறாக உங்களுக்கு கடன் இருக்கிறது என்று சொல்லுவார். இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஒருவரிடம் நாம் கடனை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதை வட்டியும் முதலுமாக கொடுக்க வேண்டும். அதே போல இன்று நாம் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த இயற்கை வளங்களை நாம் நமது வருங்கால சந்ததியினருக்கு வட்டியும் முதலுமாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை வட்டியும் முதலுமாக கொடுக்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இருப்பதையாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்வது? இன்றைய காலகட்டத்தில் புனித வனத்து சின்னப்பரை பற்றி 1000 கருத்துக்களை நாம் கேட்டிருப்போம், 1000 அறையுரைகளை கேட்டிருப்போம். ஆனால் அவருக்கு இயற்கையின் மீதும் இறைவனின் மீதும் இருந்த அதீத பற்றும் அதீத நம்பிக்கையும் அதீதமான அந்த உறவு பிணைப்பும் நமக்கு இன்று இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் கூட இறைவனின் பராமரிப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற அந்த குறைந்தபட்ச நம்பிக்கையாவது இருக்கிறதா என்பதை முதலாவதாக சிந்தித்து பார்ப்போம்.
அந்த புனிதரிடம் அது அதிகமாக இருந்தது. அதனால்தான் ஏறக்குறைய 115 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். என்றெல்லாம் 40 வயதை தாண்டியவுடனே எல்லா விதமான வியாதிகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவரால் 115 ஆண்டுகள் வரை எந்த விதமான நோயும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது என்றால் அவருக்கு இறைவனின் மீது இருந்த அதீதமான பற்று, அவர் என்னை பராமரிப்பார் என்ற நம்பிக்கை. இப்படி வசதி படைத்த உணவுகள் எல்லாம் அவர் உண்ணவில்லை, ஆனால் வயிற்றுக்கான உணவை உண்டார், தனது பசிக்கான உணவை உண்டார். ஆனால் இன்று உணவு என்பதே மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் திங்காக மாறிடுச்சு. அதனால தான் பலவித எத்தனை கடைகளை ஆரம்பித்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா இன்றைக்கி அந்த கடையும் ஓடும். ஏன்னா மனிதர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது செலவு செய்ய வேண்டும், எந்த வகையிலாவது செலவு செய்ய வேண்டும், சாப்பிட்டு விட்டு அடுத்த கட்டமாக மருத்துவமனைக்கு சென்று விட வேண்டும். இரண்டு நிகழ்வுக்கு தான் ரொம்ப அதிகமாக செழிப்பாக இருக்குது. ஒன்று ஹோட்டல், மற்றொன்று மருத்துவமனை. ஏன்னா இங்கே சாப்பிட்றத அங்கே போய் நம்ம கொடுத்துடணும். அதனால் ஆக முதலில் நம்மிடம் இறைவனின் மீது நம்பிக்கை, இறை பராமரிப்பு நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த இயற்கைக்கும் நமக்கும் இடையான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த இயற்கை மட்டும் சிந்தித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் மரங்களை நடவில்லை என்றாலும் மரத்தை வெட்டாதீர்கள். இருக்கக்கூடிய நமக்கு எல்லாமே தெரியும், எது நல்லது கெட்டது என்றதை நாம் ஆழமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் இவர்களை நினைப்பார்கள், இதை செய்வதால் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு நாம் தவறையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் நாம் அறிந்த நல்லவற்றை நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். குறைந்தபட்சம் நெகிழிப்பைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்போம். இதன் வழியாக நாம் இந்த இயற்கைக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறோம் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். ஆக இவை அனைத்தையும் மனதில் இருத்திக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இறைவனோடும் இயற்கையோடும் ஒரு இணக்கமான வாழ்வு வாழும் பொழுது நாமும் இந்த வனத்து சின்னப்பருடைய பாதையில் பயணிக்கின்றோம். ஒருவேளை நாம் ஆண்டுதோறும் இந்த விழாவை எடுத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை எல்லா விதமான வேட்டுகளையும் எல்லா விதமான வான வேடிக்கைகளையும் வைத்துவிட்டு இந்த இயற்கையை சீர்படுத்துகிறோம் என்றால் நிச்சயமாக நாளைய தலைமுறை நம்மை கேள்வி கேட்கும். இன்று நீங்கள் பார்த்தது அனைத்தையும் உங்கள் பிள்ளைகள் புகைப்படத்தில் மட்டும்தான் பார்ப்பார்கள். ஊரணிகள் எல்லாம் மறைந்து விட்டது, குளங்கள் எல்லாம் மறைந்து விட்டது, ஏரிகளும் மறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் நமது வருங்கால சந்ததியிற்கு எதை விட்டு செல்ல போகின்றோம், எதை கொடுக்க போகின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அருள் எந்நாளும் நம்மை நிரப்பட்டும். புனித வனத்து சின்னப்பருடைய பரிந்துரை எந்நாளும் நமக்காக இருக்கட்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என உரிமையாக நம்மை நோக்கி குரல் எழுப்பும் ஆண்டவருக்கு நமது மன்றாட்டுக்களை ஏறெடுத்து செவியெடுப்போம். எம் அருள் உமக்கு போதும் என்றுரைத்த எம் அன்பு தெய்வமே, உம் அருளின் கனிகளை நாங்கள் நாளும் சுவைக்க உறுதுணையாக இருந்து வரும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதர சகோதரிகளுக்கு நீரே நிறைவான உடல் உள்ள சுகம் நல்கி ஆசீர்வதித்திட வரம்பேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் பிறப்பிடமே எம் இறைவா, புனித வனத்து சின்னப்பரின் பரிந்துரை வழியாக நீர் எமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி கூறி மன்றாடுகிறோம். புனித வனத்து சின்னப்பரின் திருவுருவம் தாங்கிய தேர் செல்லும் வீதி எங்கும் உமது அருள் எம்மை நிரப்பிட வரம்பேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, புதிய கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கவிருக்கும் எம் மாணவ மாணவியருக்கு நீரே நிறைவான ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் வழங்கி ஆசிர்வதித்திட வரம் வேண்டி ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் உறைவிடமே எம் இறைவா, வறுமையாலும் கடன் பிரச்சனைகளாலும் அவதியுறும் எம் சகோதர சகோதரிகளுக்கு நிம்மதியான வாழ்வையும் வாழ்வாதாரங்களையும் வழங்கி ஆசிர்வதித்திட வரம் வேண்டி ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் நமது கண்களை மூடி நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வழிகாட்டியாக புனித வனத்த சின்னப்பரை கொடுத்திருக்கிற ஆண்டவரை இதற்காக நன்றி கூறுகிறோம். இன்னும் சிறப்பாக அவர் வாழ்ந்த பொழுது எப்பொழுதும் உம்முடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். இன்னுமாக இயற்கை மீது ஆழ்ந்த விசுவாசமும் இன்னுமாக இயற்கையை பராமரிப்பதற்கு
நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார். நாங்களும் இறை பராமரிப்பில் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வைக்கவும், இன்னுமாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த இயற்கை மீது நாங்கள் அதை பராமரித்து வழிநடத்தவும் எங்களுக்கு துணை புரியும். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் என்னென்ன வேண்டுதல் எல்லாம் ஏறெடுத்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அனைத்து காரியங்களும் நிறைவேற்றி தரவை கெஞ்சி கேட்கிறோம். இன்னும் சிறப்பாக இந்த பலிபீடத்திற்கு முன்பு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தையும், இன்னுமாக படிப்பில் ஆர்வத்தோடு இருக்கும் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் பெற்றுத் தருவீர் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலைவனும் வீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன் அன்பினார் தயவுடன் நீர்பாய் பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புனித மனிதனை புனித வனத்து சின்னப்பரில் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்பளிக்கும் ஏற்புடைய பழிப்பொருளை ஒப்புக் கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வேத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமையடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நேர்கொண்டிருந்த பரிவன்பை தெள்ளந்தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவர், வானதூதர், புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர்.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட மனம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா, கிறிஸ்து மீண்டும் வருவாரே, கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா, கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரைக்கராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்திருளும். அன்பு தந்தையே, இன்றைய 2ஆம் நாளாகிய என்று திருப்பொழிவு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய திருக்கரத்தால் அர்ச்சிக்கும்படிய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் நீ செய்த அனைத்து நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்காகவும், குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், தொழில் பெருகவும், பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற ஒருவரையும் உடல் உழைப்பால் பல்வேறு காரியங்களை செய்ய ஆண்டவர் அருள் புரியமை தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல தேவனை, இன்றைய நாளிலே நம்முடைய இந்த வந்திருக்கிற புதிய அருள் தந்தைகள் சகாய ஆண்டோ, ஜார்ஜ் ஜனோவை உம்முடைய திருக்கரத்திற்கு கொடுக்கிறோம். ஆண்டவரை, நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்போடும் தங்களுடைய பணியை ஆரம்பிக்கிறவர்களை நீரே கரம் பிடித்து நடத்தும்.
வாழ்க்கையில் நீதாமே அவரோடிருந்து நிறைந்த ஞானத்தையும் ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் அவரிதமாக பொழிந்து ஆண்டவரை இவர்களையும் மற்றும் புதிய குருக்களையும் நீதாமே வல்லமையான கரங்களால் ஆசீர்வதித்து வழிநடத்தும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொன்றிலும் உண்மையே அவர்கள் கண்டு உண்மை போல அவர்கள் வாழ அருள் தரும்படியாக இடத்திலே மன்றாடுகிறோம். அன்பான தேவனே, இந்த வேளையிலே எம்முடைய உதவி பங்கு தந்தை ஜோசன் பராஜை கொடுக்கிறோம். ஆண்டவர் கடந்த ஓராண்டாக செய்த நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கெல்லாம் நன்றி கொடுக்கிறோம். அவர் செல்கின்ற பயணத்தில் செல்லுகின்ற இடத்துல நீதாமே உடனிருந்து அவரோடு பல்வேறு காரியங்களை செய்ய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஞானத்தையும் ஆவியின் கொடைகளையும் வரங்களை தந்து ஒவ்வொரு பணியிலும் நீதாமே செயல்பட அருள் புறவனை சுமக்கிறோம். உடல் சுகமும் பலமும் வல்லமையும் ஆற்றலையும் தரமுடியாக சுமக்கிறோம். இந்த வளாகத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நம்முடைய பாதுகாவலர் படகு வழியாக அனைத்தையும் கொடுத்து அவர்கள் மேலும் குடும்பங்கள் நம்முடைய வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் நிறைவோடும் முழுமையோடு வாழ அருள் தரணும் என்று தாழ்ந்து பணி மன்றாடுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் விண்ணப்பங்களை நம் புனித வழியாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்வோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரு மீதும் இரக்கமாயிருமும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாப், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்களும் இவ்வுலகிலும் மகோதராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னில் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னில் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பென்னும் சத்தினி அகம் பெரும் நிம்மதி உள்ளோர் பேரமைதி. அன்பென்னும் சத்தினி அகம் பெரும் நிம்மதி உள்ளோர் பேரமைதி. கண்காணு மகிழ்வாய் மண்ணீது நிலவாய், என் வாழ்வில் வெளிவந்த பேருளினே. அன்பென்னும் சத்தினி அகம் பெரும் நிம்மதி உள்ளோரும் பேரமைதி. நெஞ்சம் அமிழ்கின்ற அமுதான அன்பு, திகைத்தாடும் தெவிட்டாத அன்பு, முழு நாளும் நிறைகின்ற அன்பு, அன்பு அன்பு பேரன்பு. இந்த நாளில் மலருமோ மலருமோன்னு எல்லாரும் மானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடவுள் வந்து தூத்தலோட நம்மை பராமரித்து பாதுகாத்து இருக்கிறார். நேற்று மழை முடிஞ்சு ஆரம்பித்தோம், இன்று சரியான நேரத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே இறைவனுக்கு நிறைவான நன்றியை சொல்ல கடைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு தேர் வர்றதுக்கு அவை தேர் பவனி செல்லவிடமெல்லாம் நம்முடைய புனிதருடைய பரிந்துரைப்பு எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் என்று சிறப்பாக ஜெயிப்போம். ஆண்டவர் அவர் வேண்டுபவர்களுக்கு நிறைவான நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய புனிதரான புனித அனுசந்தப்பர் ஆண்டவரிருந்து நிறைந்த ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
அதற்காக நன்றி சொல்லுவோம். தர்மையான நாளிலே நம்முடைய புதிய குருக்கள் 5 அழைத்திருந்தோம். பல்வேறு காரணங்களால் 3 வர முடியவில்லை. இருந்தாலும் 2 புதிய குருக்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அன்புக்கும் பாசத்துக்குரிய அருள் தந்தை சகாய ஆண்டோ அவர்கள். தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக மணப்பாறை பங்கிற்கு செல்ல இருக்கிறார். இவருடைய அணுகுமுறைகள், அன்பான பேச்சுக்கள், மக்களோடு பழகுகிற விதம், ஆன்மீகத்தில் கொண்டிருக்கின்ற ஈர்ப்பு, இவையெல்லாம் ஒரு புதிய குரு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வரும் நாட்களில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார், செயல்பட இருக்கிறார். நம்முடைய தந்தை சகாய் ஆண்டோ அவர்கள் நம்முடைய பங்கில் ஒருவருக்கு மாப்பிள்ளை, யாரும் சொல்ல மாட்டேன், நம்முடைய ஆலய பொறுப்பாளர் ஒருவருக்கு மாப்பிள்ளை. சஸ்பென்ஸு நீங்களே கேட்டுங்க, முடிஞ்சு. அழைத்த பொழுது மனம் வந்து எங்கள் திருப்பலை நிறைவேற்றி நம்ம காட்சி வைத்துக் கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு திருவாரூர் மைக்கேல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார்கள். இன்று சிறப்பான மறைவுரை நமக்கு தந்து இயற்கையினுடைய செயல்திறனை இறைவன் கொடுத்த அந்த இயற்கையை நம்முடைய புனித எவ்வாறு பயன்படுத்தினார், எவ்வாறு அரசியல்வாதியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெள்ளத் தெளிவாக ஆன்மீகத்தோடு சிறப்பாக எடுத்தெடுத்திருப்பவர், நமக்கெல்லாம் அறிமுகமான நம்முடைய பங்கிற முன்னாள் திருத்தொண்டர் பாஸ்துக்குரிய ஜார்ஜ் ஜனோ அவர்கள். தந்தை அவரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஓரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் எதற்குன்னு சொல்லுவாங்க. தந்தையோடு 3-4 மாதங்கள் பழகியிருக்கிறோம், அவரோட பேசியிருக்கிறோம், அவரிடத்தில் அறிவுரைகள் சொல்லியிருக்கிறோம். பர்சன் எப்படி இருக்கு பிரதர் அப்படின்னு பிரதர்னு சொல்லியிருக்கலாம். சில பேர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆகவே நம்முடைய பங்கில் பண்படுத்தப்பட்டவர் நம்முடைய புதிய ஒரு ஜார்ஜ் ஜனோ அவர்கள். அவை இந்த நாளில் அழைத்த பொழுது மனம் வந்து அவர் வந்து கலந்து நமக்கு சிறப்பான அருளுரை தந்து நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய புதிய ஒரு கிராப்பட்டிக்கு உதவி பங்கு தந்தையாக சிலர் இருக்கிறார். ஜார்ஜ் ஜனோ உதவி பங்கு தந்தையாக கிராப்பட்டி பங்கிற்கு சிலர் இருக்கிறார். ஆகவே அவருடைய பணி மேன்மேலும் சிறக்கவும், ஆண்டவரோடு இருந்து கரம்பிடித்து நடத்தவும், இன்னும் பல இறைச்செய்தியை மக்களுக்கு கொடுத்து மக்களை ஆன்மீகத்திலே வளர்க்க தேவையான ஆற்றலை சக்தியை அவர் கொடுக்கும்படியாக நாம் மன்றாடி நம்முடைய புதிய தந்தை ஜார்ஜன் அவர்களுக்கு திருவார் ராஜா அவர்கள் பொன்னாடை பொறுத்து மகிழ்வார்கள்.
நம்முடைய பாஸ்துக்குரிய உதவி பங்கு தந்தை அவர்கள் ஜோசப் என்பராஜ் அவர்கள் நம்முடைய பங்கில் தன்னுடைய பணியை நிறைவு செய்கிறார். நாளையோடு பாத்திமா நகர் அந்த திருச்சிலுவை சபைக்கு சோஷியல் ஒர்க் டைரக்டராக செல்ல இருக்கிறார். அவருடைய ஓராண்டு பணி நம்ம எல்லாம் மெய் சிலுக்க வைக்கிறது. எனக்கு வலதுகரமாக இடதுகரமாக பல்வேறு காரியங்களை ஒத்துழைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும். உதவி தந்தைனா எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தந்தை அவர்கள். அவை பல்வேறு பணிகளை என்னோடு பகிர்ந்து பல்வேறு பொறுப்புகளை முன்னெடுத்து பல்வேறு செயல்பாடுகளை எல்லாம் நம்முடைய பங்கிற்கு செய்திருக்கிறார். ஆகவே நாளைக்கு அவருக்கு சென்டாவை கொடுக்கப்படும். நாளை இரவு தந்தை இருப்பார்கள். ஆகவே தந்தை செல்லும் பணி, செய்கின்ற பணி, செல்லும் இடம் சிறப்பாக அமையவும், இறைவனே அவருக்கு துணையாக இருந்து நடத்தவும், அவருக்காகவும் ஜபத்திலே தாங்கும்படியாக அன்போடு கேட்டு கைத்தட்டி நாம் நன்றி சொல்வோம். நாளை சரியாக 6:15 மணிக்கு திருச்சோபாலையும், அதைத் தொடர்ந்து நிறைவு திருப்பலி, நன்றி திருப்பலி நடைபெறும். ஆயிரம் மக்கள் சில நேரத்தில் வந்து கலந்து கொண்டு நம்முடைய புனிதருடைய பரிந்துரை வழியாக ஆண்டு நிறைந்த ஆசீர்வாதத்தை அருளையாக கொடுக்க சிறப்பாக ஜெயிப்போம். அவர் தருகின்ற அருள் மலையிலே நாம் நனைவோம். இயேசுவில் பேரன்பு மிக்கவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஏன்னா திருவிழா கொண்டாடுறீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பங்கு தந்தை புலோமின்றா அவர்களையும் உதவி பங்கு தந்தை ஜோசப் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பது எங்களுடைய கடமை. தந்தை புலோமினை பற்றி அதிகம் என்னுடைய செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்திலே நிறைய பங்குகளிலே இன்னும் சிறப்பாக முழுமையாக 5 ஆண்டுகள் பணி செய்து அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு மூத்த குருவாக, ஆன்மீகத்தில் திளைத்திருந்து ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னுமாக சொல்லக்கூடிய தேவையிலே உங்களுடைய பங்கிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய புனித வனத சின்னப்பிடம் நாம் தந்தை அவர்கள் மறைவில் கூறிய போல கடவுளுடைய பராமரிப்பை நம்பி இத்தனை ஆண்டு காலம் ஒரு நல்ல குருவாக எடுத்துக்காட்டாக இருந்து நல்ல சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். எங்களையும் அனைவரையும் அறிமுகம் இல்லாதவர்களையும் அழைத்து அழகு பார்ப்பது வந்து முடியாத காரியம். புதிய குருக்களை எங்களையும் அழைத்து அந்த நன்றி திருப்பலி நிறைவேற்றி வாய்ப்பு கொடுத்தது தந்தை அவர்களுக்கு புதிய குருக்கள் சார்பாகவும், இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே திருப்பலி கொடுத்து எங்களுடைய 2 பேர் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சிறப்பாக உதவி பங்கு தந்தை நினைத்து பார்க்கிறேன். தந்தை அவர்களே சொன்னது போல அதிகம் பார்த்திருக்கிறோம். வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் தந்தையை எப்பொழுதும் தாங்கி கூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு குருவாக இருந்து தந்தையோடு இந்த ஒரு ஆண்டு முழுவதும் உமது பங்கில் நிறைய பணியை செய்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் செய்ய இருக்கும் இந்த புதிய பணியான சோசியல் சர்வீஸையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவரோடு உடனிருந்து அவருக்கு நல்ல ஒத்துழைப்போடு செய்ய அவரையும் வாழ்த்தி எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவரும் எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனித வனத்து சின்னப்பரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழி நடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை என்றும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமகள் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருபவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கு பதில் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது ஆக மகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடி எடுத்து வைத்து வாய்களில் நிற்கின்றோம். எருசலேம் பெருமையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகர் ஆகும். பல்லவி ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆகிய செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். பல்லவி ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. பல்லவி ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வடக்கு சின்னப்பரின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. வணக்கம் சின்னப்பரே, வணக்கம் சின்னப்பரே, வணக்கம் சின்னப்பரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு சகோதரிகளை, தேர் பவனியானது சரியாக அரை மணி நேரத்திலிருந்து ஒரு 45 நிமிடத்துக்குள் முடிந்துவிடும்.
ஆகவே இன்றைய மறைவுரையில் நீங்கள் கேட்டது போல புனிதரின் பண்பு இயற்கையோடு ஒன்றிணைந்தது. நாமும் இன்று இயற்கையோடு ஒன்றிணைய அழைக்கப்படுகின்றோம். மறைவுரையில் கேட்டது போல இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். ஆகவே மழைக்கு பயப்படாமல் அருள்மழைக்கு வேண்டி நாம் இந்த பவனியில் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். குறைந்தது அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடத்திற்குள் முடிந்திருக்கும். நன்றி. அன்புக்குரியவர்களே தேர்பவனி முடிந்த